வணக்கம், வலையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான பன் தோசை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வலையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த பன் தோசைக்கு மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லி அரிசி. நான் இன்றைக்கி இந்த உலக்கில் ஒரு உலக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப்லனாலும் மெஷர் பண்ணிக்கோங்க. அதே கப்பை நீங்கள் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சரிசி. பச்சரிசியும் ஒரு கப் எடுத்துக்கோங்க. இட்லி அரிசி எவ்வளோ எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டு பச்சரிசியும் எடுத்துக்கணும். இப்போ இந்த ரெண்டு அரிசியும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து இப்போ நம்ம ஊற வைக்க போகிறோம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் உளுந்தம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ 4லேருந்து 5 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்தது அவலும் அதே குவான்டிட்டி தான் நீங்கள் எடுக்கணும். இட்லி அரிசி, பச்சரிசி, அவல் இந்த மூணுமே சேம் குவான்டிட்டி தான். ஒரு கப்பு நீங்கள் இட்லி அரிசி எடுத்தீங்கன்னா ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு அவல் எடுத்துக்கோங்க. இந்த அவளையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இதை 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஊற வைக்கணும்னு தேவையில்லை. இதை மாவு அரைக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நம்ம அரிசியும் அந்த உளுந்தும் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தோசை பேட்டரை அரைச்சி எடுத்துக்கலாம். குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்றைக்கி மிக்ஸி ஜார்லேயே அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஃபஸ்ட்டு அரிசியும் உளுந்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே இந்த பன் தோசைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது நம்ம நார்மல் இட்லி தோசைக்கெலாம் சேர்க்குற மாதிரி நிறையா சேர்த்துறாதீங்க. இந்த பன் தோசைக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரிசியும் உளுந்தையும் அரைச்சிட்டோம். அடுத்தது நம்ம ஊற வச்சுருக்கிற அவளையும் தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கணும். தேங்காவோட அளவும் சேம் தான். அந்த ஒரு கப்பு அரிசிக்கு ஒரு கப்பு தேங்காயும் சேர்க்கணும். இப்போ அவளையும் தேங்காயும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க. அவளும் தேங்காயும் சேர்த்து அரைச்ச இந்த மாவை நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அரிசி மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி புளிக்க விட்டுருங்க. ஓவர் நைட் புளிச்சா ரொம்ப நல்லது. குறைஞ்சது ஒரு 8 மணி நேரமாவது இது புளிக்கணும். பாருங்கள், நான் நைட்டு ஃபுல்லாக நல்லா புளிக்க விட்டுட்டேன். காலையில் இப்போ மாவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் மாவு. இப்போ நம்ம பன் தோசை ஊற்றிடலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். நான் இன்றைக்கி மீடியமாக விடுறேன். உங்களுக்கு குட்டியாக மொத்தமாக வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி கூட விட்டுக்கலாம். இந்த பன் தோசைக்கு ரொம்ப தேய்க்கக்கூடாது மாவை. கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முக்கியமாக இந்த பன் தோசையை நம்ம லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு சைடு மட்டும் வேக வச்சா போதும். இந்த மாதிரி லிட் போட்டு கவர் பண்ணுறதுனால நம்ம தோசை மேலே நல்லா சாஃப்டாக இருக்கும், பன் மாதிரி. பாருங்கள், சூப்பரான சாஃப்டான பன் தோசை ரெடி. ரொம்பவே சிம்பிளான இந்த பன் தோசையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வலையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வலையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.